தாயால கைவிடப்பட்ட நிலையில் ஒரு பொம்மைய தன்னோட உலகமாக கருதி தழுவிக்கொள்ளும் ஜப்பான் குட்டி குரங்கோட காணொலிகள் இப்போ இணையத்துல அதிகம் பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருகின்றது. ஜப்பானோட இச்சிகாவா நகர உயிரியல் பூங்காவில் வசிக்கக்கூடிய பஞ்ச்குங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரங்கு கடந்த ஆண்டு ஜூலையில பிறந்த சில நாட்களிலேயே அதோட தாயால கைவிடப்பட்டது. குரங்கோட இனத்தை பொறுத்த வரைக்கும் தாயின் அரவணைப்பு அப்படின்றது குட்டிகளோட பாதுகாப்பு மற்றும் மனநலத்திற்கு ரொம்ப முக்கியம். ஆனா அந்த அன்பு கிடைக்காததால பூங்கா ஊழியர்களே இந்த குரங்க 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக கவனிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இணையத்துல வெளியான காணொலிகள்ல பஞ்ச்குன் மற்ற குரங்கு குட்டிகளோட விளையாட முயற்சிப்பதும் ஆனா அவை தவிர்ப்பதும் இதயத்தை உருக்குது. ஒரு கட்டத்துல மற்றொரு குட்டியோட பேச முயன்ற பஞ்ச்குன்ன அந்த குட்டியோட தாய் குரங்கு ஆக்ரோஷமாக இழுத்து சென்று கண்டிச்சிருக்கு. இப்படி மற்ற குரங்குகளால தொடர்ந்து விரட்டப்படக்கூடிய பஞ்ச்குன் ஓடி போய் தன்னோட ஒரே ஆறுதலான ஆரஞ்சு நிற குரங்கு பொம்மையை கட்டி அணைச்சு கொள்ளுது. அந்த பொம்மையை தான் தன்னோட தாயாகவும் நண்பனாகவும் கருதும் பஞ்ச்குன் எங்க போனாலும் அதை விடாம தன்னோட எடுத்து செல்றத வழக்கமாக கொண்டிருக்கு. இது தொடர்பாக இச்சிகாவா பூங்கா நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில இந்த குரங்கு கூட்டத்துல ஒரு குட்டி தன்னை இணைத்துக் கொள்ளும் போது இது போன்ற சவால்கள் வர்றது இயல்புதான். மற்ற குரங்குகள் அதை விரட்டுறதும் ஒரு வகையான சமூக பாடம் போன்றதுதான். ஆனா பஞ்ச்குங் ரொம்ப மன உறுதி கொண்டது. எவ்வளவு முறை விரட்டப்பட்டாலும் கொஞ்ச நேரத்திலேயே பொம்மையை வைத்துவிட்டு மீண்டும் மற்ற குரங்குகளோட பழகிறதுக்கு துணிச்சலோட முயற்சி செய்யுது. இந்த உருக்கமான காணொலிகளை தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள விலங்கு நல ஆர்வலர்கள் பஞ்ச்குன்னுக்கு பரிதாபம் தெரிவித்து வராங்க. இருப்பினும் பஞ்ச்குன் மீது பரிதாபப்படுவதை விட ஒரு பெரிய கூட்டத்துல தன்னை இணைத்துக் கொள்ள அந்த குரங்கு எடுக்கக்கூடிய வீரமான முயற்சிகளை நாம் ஆதரித்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பூங்கா நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கு. உறவுகளால் காயப்பட்டாலும் ஒரு பொம்மையின் துணையோடு மீண்டும் மீண்டும் முயலும் பஞ்ச்குன்னின் தன்னம்பிக்கை மனிதர்களாகிய நமக்கு ஒரு சிறந்த பாடமாகும்.